குவார்ட்டர்லி ரிசல்ட்ட வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ முடிஞ்சா இன்னைக்கே வந்து நைட் கூட அப்லோட் பண்ணிருவேன். முடியலைன்னா நாளைக்கு ஈவினிங் 5 பிஎம்க்குள்ள வந்துரு வீடியோ வந்து அப்லோட் ஆயிருக்கும். நீங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ரிசல்ட்ட வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம வந்து ரிசல்ட் எப்படி வந்திருக்கு? இந்த கம்பெனியோட ரிசல்ட்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸோட ரிசல்ட்டு. ஸோ ஹவுசிங் ஃபைனான்ஸ்னாலே தெரிஞ்ச விஷயம் தான். பேசிக்ல எதுவும் சொல்றது தேவையில்ல. லோன் குடுக்குற வேலை தான் அவங்களுக்கு. ஸோ இவங்களோட ரெவென்யூ எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2618 crore 18% வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா, 2209 இருந்துச்சு. அதேமாரி நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 583 crore அதேமாரி 21% வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அசெட் குவாலிட்டி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அசெட் குவாலிட்டி வந்து 0.30% முன்னாடி பார்த்தீங்கன்னா 0.28 இருந்துச்சு. இப்ப நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.13 இருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 0.11 இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் நெகட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் ரெவென்யூ எஸ்டிமேட்டும் அப்புறம் நெட் ப்ராஃபிட் எஸ்டிமேட்டும் பார்த்தீங்கன்னா, 2மே பீட் பண்ணியிருக்கு. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் சொல்லலாம். பட் நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகும்போது, அதாவது ஓப்பன் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50யோட கம்பெனி. ஸோ ஃபார்மா கம்பெனி நிஃப்டி 50ல கம்பெனி வருது. ஸோ என்ன பண்றாங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க நார்மலா ஒரு ஃபார்மா கம்பெனி தான். ஸோ ஜெனரல் மெடிசின்லாம் உருவாக்குறாங்க. பிளஸ் ஆக்டிவ் பார்மாசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ். ஸோ ஏபிஐனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபார்மா ரிலேட்டட் மெடிசின்லாம் இருக்குல்ல. ஸோ மெடிசின்குள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து இவங்க உருவாக்குறாங்க. இதான் ஏபிஐ அப்படின்னு அர்த்தம். பிளஸ் ஓடிசி ப்ராடக்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவர் த கவுண்டர் அதாவது நீங்க இப்ப டாக்டர்ட்ட போய் பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி, அதுக்கேத்த மாரி தான் மெடிசின்லாம் தருவாங்க. ஸோ ஓடிசி ப்ராடக்ட்ஸ்னா பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம சும்மா கடையில போய் அந்த மெடிசின் வாங்குறது வந்து ஓடிசி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெடிசின்லாம். ஸோ இவங்களோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 845 crore வந்து ரெவென்யூ வந்திருக்கு. 11% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு போன இயர விட. பட் எஸ்டிமேட்ட வந்து மிஸ் பண்ணியிருக்கு. அதேமாரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 1418 crore 2% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். எஸ்டிமேட்டையும் மிஸ் மிஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஓரளவுக்கு லைட்டா ஃபார்மா கம்பெனி வந்து நெகட்டிவ் ரியாக்ஷன் குடுத்துருக்கு. அதாவது எஸ்டிமேஷன்ல. பட் இயர் ஆன் இயர் இன்கிரீஸ் ரெவென்யூ ஓகே தான். ப்ராஃபிட் கொஞ்சம் அவ்வளவா இன்கிரீஸ் ஆகல. பட் எஸ்டிமேஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். 1514 crore வந்து எஸ்டிமேஷன் பண்ணியிருக்காங்க. 1418 100 crore வந்து கொஞ்சம் கம்மியா வந்திருக்கு. அதேமாரி ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 8693 crore வந்து எஸ்டிமேட் பண்ணாங்க. 8545 crore வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, மெயின் நிஃப்டி 50 கம்பெனி இதுவும் நிஃப்டி 50 கம்பெனி, ஐடி கம்பெனி எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் ரிசல்ட். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போதைக்கு ஐடி கம்பெனிலேயும் 2ண்ட் இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் இருக்கு. பட் நிஃப்டி 50 வெயிட்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ் தான் அதிகம். ஸோ இன்ஃபோசிஸ் ஒரு 1% ஏறுனா, நிஃப்டி ஐடி இண்டெக்ஸும் நிஃப்டி 50யும் ஓரளவுக்கு நல்லா ஏறும். பட் டிசிஎஸ்க்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் வந்து குறைச்சிட்டாங்க. பட் மார்க்கெட் கேப் வைஸா பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் வந்து 11,50,000 கோடி வந்து மார்க்கெட் கேப்ல இருக்கு. அதே மாரி இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா, 6,54,000 வந்து மார்க்கெட் கேப்ல இருக்கு. பட் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மி தான். பட் வெயிட்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ் தான் அதிகம். மார்க்கெட் கேப்ல பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் வந்து ஓரளவுக்கு நம்பர் 1ல இருக்கு. ஸோ ஐடி கம்பெனினா நெறைய பேர் வந்து என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு நெனைப்பீங்க. ஸோ ஐடி கம்பெனில வேலை செய்றவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்ணுவாங்க. பிளஸ் கிளவுட் சிஸ்டம் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. பிளஸ் ரன் செக்யூர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம வந்து செக்யூரா வந்து ரன் பண்ண வைப்பாங்க. பிளஸ் இதான் வந்து இவங்களோட ஹையஸ்ட் இயர்னிங் செக்மென்ட்டேவும். அதாவது ரெவென்யூ வந்து இதுல இருந்து அவங்களுக்கு அதிகமா வரும். சாஃப்ட்வேர் பில்ட் பண்றதுல தான் அதிகமா வரும். பிளஸ் இன்னும் வேற என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு செக்மெண்ட் தான் அவங்களோடது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் எண்ட் டாஸ்க் லைக் கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொஞ்சம் இருக்கும். அப்புறம் பில்லிங், ஹெச்ஆர், ஃபைனான்ஸு, குளோபல் கிளையண்ட்ஸ் குடுப்பாங்க. பிளஸ் இன்னொன்னு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஃபோசிஸ், அப்புறம் டிசிஎஸ், விப்ரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, யுஎஸும், யூரோப்ல தான் இவங்களுக்கு மெயின் பிரான்ச்சேவும். ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டும் யுஎஸ், யூரோப்லேருந்து தான் வரும். பிளஸ் இவங்களோட அந்த ப்ராஜெக்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ப்ராஜெக்ட் இருக்கு பாருங்க. இவங்க என்ன செய்றாங்க? பில்ட் சாஃப்ட்வேர் பண்றாங்க. ஸோ எது பண்றாங்க? ஹையஸ்ட் இயர்னிங் வந்து சாஃப்ட்வேர் பில்ட் பண்றதுல, எஸ்பெஷலி ஃபார் பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் கிளையண்ட்ஸ். ஸோ நீங்க சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு நெனைப்பீங்க. யாருக்கு கிரியேட் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங்கும், ஃபைனான்சியல் இருக்கிற யுஎஸ்ல இருக்கிற, யூரோப்ல இருக்கிற அந்த பேங்கிங், ஃபைனான்ஸ் இருக்கிற கம்பெனிக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்ணி குடுக்குறாங்க. அவங்களுக்கு தான் ப்ராஜெக்ட் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ இதான் அவங்க பண்றாங்க. ஸோ வேற என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் சர்வீஸ்ல இருக்காங்க. அதாவது ப்ராடக்ட் வந்து டிசைன் பண்றது. ஸோ இந்த இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆட்டோ கேடு அதாவது இந்த கேடு, கேம் அப்படிங்கிற மாரிலாம் இருக்கும். கேடு சாஃப்ட்வேர் அப்படிலாம் இருக்கும். ஸோ அது வந்து டிசைன் ப்ராடக்ட்ஸ்ல இருக்காங்க. அப்புறம் எம்பெடட் சிஸ்டமு,
அப்புறம் ஐஓடி சொல்யூஷனில் கொடுக்குறாங்க. ஸோ யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்கும், அப்புறம் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, அதாவது இந்த காரு, பைக் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு. ஸோ வேறு என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சல்டிங் பண்ணுறாங்க. ஸோ என்ன கன்சல்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸஸ்க்குலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. எதில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் டூல்ஸ வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்? ஏஐ, ஆட்டோமேஷன், அப்புறம் அனலிட்டிக்ஸ் எப்படி ஃபாஸ்ட்டா க்ரோ பண்றதுக்கு. அதாவது ஓரளவுக்கு கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ப்ளஸ் ஃபைனான்ஷியல் கம்பெனி அவங்களுக்கு இந்த ஏஐ, ஆட்டோமேஷன்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கன்சல்ட் பண்ற மாரி. இப்படி யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஒரு செக்மென்ட். இதுலயும் அவங்க வந்து சம்பாரிப்பாங்க. ஸோ இதான் ஐடி கம்பெனியோட வேலை. ப்ளஸ் மெயின் பார்த்தீங்கன்னா, ஐடி சர்வீஸ் குடுக்குறதுன்னா, சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்றது. இதான் அவங்களோட மெயின் வேலை. பட் இந்தியால பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கம்மி தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, யுஎஸ், யூரோப் மட்டும் தான். ஸோ இவங்களோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ வந்து 42,279 crore. முன்னாடி பார்த்தீங்கன்னா 39,084 இருந்துச்சு. 8% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளஸ் எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா 41,724 crore வந்து எஸ்டிமேட் பண்ணாங்க. ரிசல்ட்ட வந்து பீட் பண்ணியிருக்கு. அப்போ ப்ளஸ் பாயிண்ட் தான். அதேமாரி நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 6921 crore, 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6349 crore இருந்துச்சு. அதேமாரி பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் வந்து 6778 crore. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் வந்து பீட் பண்ணியிருக்கு. ஸோ உங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு? பீட் பண்ணியிருக்கு அப்படின்னு ஓகே. ஸோ இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இது ப்ளஸ்ஸா நெறையா ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ எங்க ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால. ஸோ இன்ஃபோசிஸோட ஷேர் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில. ஸோ அவங்களோட இப்போதைக்கு ஷேர் பார்த்தீங்கன்னா, 1.12% வந்து இப்போதைக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா, 19:36, அதாவது 7:36க்கு அடுத்தது. ஸோ 8 மணிக்கிட்ட பார்த்தேன். 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா, 1.5% வந்து ஓரளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருச்சு. ஸோ ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் தான் காமிச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த இன்கிரீஸ் ஆனது, இந்த ரிசல்ட்ட பார்த்து தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ வேற எதுவும் காரணம்லாம் இல்ல. ரிசல்ட் தான் காரணம். ஸோ ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. அமெரிக்கால இருக்கிற இன்வெஸ்டருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இன்ஃபோசிஸ் நல்லா ஏறத்தான் செய்யும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒராக்கிள் ஃபைனான்சியல் சர்வீசஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஐடி கம்பெனி தான். ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 1852 crore வந்திருக்கு. 6.4% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா, 1741 crore இருந்துச்சு. பீட் பண்ணியிருக்கு. எஸ்டிமேட்டையும் பீட் பண்ணியிருக்கு. 1665 தான் எதிர்பார்த்தாங்க. அதாவது கம்மியா போன ரெவென்யூவ விட கம்மியா தான் எதிர்பார்த்தாங்க. பட் அத விட அதிகமா தான் கொண்டு வந்திருக்கு. அதேமாரி நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 642 crore, 553 crore வந்து போன இதில இருந்துச்சு. எஸ்டிமேட் பண்ணது பார்த்தீங்கன்னா, 569 crore வந்து எஸ்டிமேட் பண்ணாங்க. பட் அதையும் பீட் பண்ணியிருக்கு. 642 crore வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் ப்ளஸ்ஸா தான் இருக்கு. ஸோ எல்லாமே ப்ளஸ்ஸா தான் இருக்கு. நாளைக்கு ஒராக்கிள் ஃபைனான்சியல் சர்வீசஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா பெஸ்ட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, பெர்சிஸ்டென்ட் சிஸ்டம். ஸோ இவங்களோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ வந்து 334 crore, 22% வந்து ரெவென்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு. எஸ்டிமேட்ட மிஸ் பண்ணிருச்சு. ஸோ எஸ்டிமேட் லைட்டா மிஸ் பண்ணியிருக்கு. 0.7% வந்து மிஸ் பண்ணியிருக்கு. எஸ்டிமேட் பண்ணது பார்த்தீங்கன்னா, 3357 crore வந்து எஸ்டிமேட் பண்ணாங்க. பட் வந்தது 3334 crore. பட் ஓரளவுக்கு பார்ப்போம். ஓரளவுக்கு தான் மிஸ் பண்ணியிருக்கு. நாளைக்கு எப்படி வந்துருது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா, ஒராக்கிள் ஃபைனான்சியல் சர்வீசஸும் ப்ளஸ்ஸா தான் இருக்கு. அதே மாரி இன்ஃபோசிஸும் ப்ளஸ்ஸா தான் இருக்கு. ஸோ ஐடி கம்பெனி ஓரளவுக்கு நல்லா மேல போச்சுன்னா, இது மைனஸ்ல போனாலும் ஓரளவுக்கு கொண்டு வந்துரலாம் அப்படின்னு, அதாவது ப்ளஸ்ல வந்துரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைக்கலாம். பட் ஓப்பன் எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாரி நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 4-5 crore. எஸ் ஓஹோ! 39% இன்கிரீஸ் ஆயிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா, 306 crore இருந்துச்சு. எஸ்டிமேட் வந்து நல்லாவே பீட் பண்ணியிருக்கு. 419 crore வந்து எஸ்டிமேட் பண்ணாங்க. 425 crore வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு. ஸோ டாடா கம்பெனி. இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா டீ இருக்கு. அப்புறம் டெட்லி, டாடா சால்ட்டு, டாடா சம்பன், ஹிமாலயன் வாட்டரு, டாடா காப்பர் வாட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. டாடா கோல்ட் காஃபி, டாடா காஃபி, அப்புறம் சிங்ஸு நூடுல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் டாடா சம்பன், எம் சைடு. ஸோ மெயினா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்பக்ஸ். ஸோ இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்பக்ஸ் கூட ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சிருக்காங்க. ஸோ ஜாயிண்ட் வெஞ்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் தான். ஸோ பார்ட்னர்ஷிப் தான் ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னு சொல்றது. ஸோ ஸ்டார்பக்ஸ் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. இதுவும் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்ல தான் வரும். அதாவது நீங்க இந்தியால எங்க ஸ்டார்பக்ஸ் பார்க்குறீங்களோ, அது வந்து டாடா தான் ஆப்பரேட் பண்ணுது. இதான் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர், அதாவது பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்றது. ஸோ இவங்களோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இவங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு எல்லாமே எஸ்டிமேட் வந்து மிஸ் பண்ணியிருக்கு. ஸ்க்ரீன பார்த்தாலே எக்ஸான்னு இருக்கு. ஸோ என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். 4779 crore வந்து 10% வந்து ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் எஸ்டிமேட் வந்து மிஸ் பண்ணியிருக்கு. 4813 crore வந்து எஸ்டிமேட் பண்ணாங்க. பட் எஸ்டிமேட் வந்து மிஸ் பண்ணிருச்சு. அதேமாரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 15% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் 334 crore வந்திருக்கு. 290 crore முன்னாடி இருந்துச்சு. 355 crore வந்து எஸ்டிமேட் பண்ணாங்க. பட் ஓரளவுக்கு அடி வாங்கிருச்சு. ஸோ நாளைக்கு எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். இதோட ஓப்பன் பிரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பிரைஸ்னா அதான் 9:08 ஏஎம்லேருந்து 9:15 முடிய அந்த டைமிங் இருக்கும். ஸோ எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேத்த மாரி பை பண்ணணுமா, ஹோல்ட் பண்ணணுமா, சேல் பண்ணணுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க.
ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.